வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆத்தர்ஸ் நேம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்த் ஆஃப் கண்ட்ரி, பிளேஸ், பர்த் ஆஃப் இயர், ஸோ இந்த டீட்டெயில்ஸையும் இந்த டீட்டெயில்ஸோட இந்த ஆத்தர்ஸுடைய நேமை எப்படி ஷார்ட்டாக கம்பேர் பண்ணி இது ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் யூனிட் 3, 4, அதுக்கப்புறம் யூனிட் 6, ஸோ இதுக்கெல்லாம் அந்த ஆத்தர் டீட்டெயில்ஸுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஒர்க்ஸினுடைய பப்ளிஷ்ட் இயர்ஸ், ஸோ இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் யூனிட் 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம், ஸோ இந்த 10th யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 11 ஆத்தர்ஸையும் அவங்களுடைய பர்த் ஆஃப் இயர், அதுக்கப்புறம் பிளேஸ், ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணி ஈஸியாக மெமரியில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்கட்ஸ் வைக்கும். ஒரு 11 ஆத்தர்ஸுடைய நேம் ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 ஆத்தர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கண்ட்ரிஸை ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் அல்லது மாடர்ன் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் அதிகம் இங்கிலாந்து ரைட்டரும், அதேமாதிரி அமெரிக்கன் லிட்ரேச்சரில் அமெரிக்கன் ரைட்டர்ஸுடைய நேம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கண்ட்ரியினுடைய ஆத்தர்ஸ் நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 கண்ட்ரி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிரீக், இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா. ஸோ இதில் அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் க்ரீக் ஃபிலாசபர். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்துலேருந்து ஒரு 5 ஆத்தர்ஸுடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரைடன், கோல்ரிச், கீட்ஸ், ஐஏ ரிச்சர்ட், வில்லியம் எம்சன். ஸோ இந்த 5 பேரும் இங்கிலாந்து நாட்டில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நார்த்ரோஃபை, இவரை பொறுத்த வரைக்கும் கனடியன். ஸோ இவர் கனடியன் ஆத்தர். ட்ரில்லிங், ப்ரூக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஆலன் டேட், டிஎஸ் எலியட், இந்த 4 பேரும் அமெரிக்காவில் பிறந்திருக்காங்க. டிஎஸ் எலியட்டை பொறுத்த வரைக்கும் இவர் இங்கிலாந்துலேருந்து தான் நிறையா கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு லிட்ரரி வேர்ல்டுக்கு. ஆனால் இவர் பிறந்த பிளேஸ் அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் இங்கிலாந்தில் போயிட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய பர்த் ஆஃப் பிளேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் தான் பிறந்திருக்காரு. இப்போ அரிஸ்டாட்டில் கிரீக் மேசிடோனியா அப்படின்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. ட்ரைடன், கோல்ரிச், கீட்ஸ், ஐஏ ரிச்சர்ட்ஸ், வில்லியம் எம்சன், இந்த 5 பேரும் இங்கிலாந்தில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நார்த்ரோஃபை, இவர் கனடியன் ஆத்தர். மீதம் இருக்கக்கூடிய டிஎஸ் எலியட், ஹெல் ட்ரில்லிங், ப்ரூக்ஸ், ஆலன் டீட், இவங்க 4 பேரும் 11 ஆத்தர்ஸையும் எந்த செஞ்சுரியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் 4th century பிசியில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய ட்ரைடன் 17th century ஆத்தர். இந்த கோல்ரிச் அண்ட் கீட்ஸ், இவங்க 2 பேரும் 18th centuryயில் பிறந்திருக்கக்கூடிய ஆத்தர்ஸ். அதுக்கப்புறம் டிஎஸ் எலியட், ஐஏ ரிச்சர்ட், ஆலன் டீட், அதாவது இந்த டிஎஸ் எலியட், ஐஏ ரிச்சர்ட், லாஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய ஆலன் டீட். ஸோ இவங்க 3 பேரும் 19th centuryயில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மீதமுள்ள இந்த 4 ஆத்தர்ஸ் வில்லியம் எம்சன், நார்த்ரோஃபை, ட்ரில்லிங், ப்ரூக்ஸ், ஸோ இந்த 4 ஆத்தர்ஸும் 20th centuryயில் பிறந்திருக்காங்க. அரிஸ்டாட்டில் 4th century பிசி, ட்ரைடன் 17th century, கோல்ரிச் அண்ட் கீட்ஸ் 18th century, டிஎஸ் எலியட், ஐஏ ரிச்சர்ட், லாஸ்ட்டில் கொடுத்துருக்கூடிய ஆலன் டீட். ஸோ இந்த 3 பேரும் 19th century. அதுக்கப்புறம் வில்லியம் எம்சன், நார்த்ரோஃபை, ட்ரில்லிங், ப்ரூக்ஸ், ஸோ இந்த 7, 8, 9, 10 இந்த 4 ஆத்தர்ஸும் 20th centuryயில் பிறந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் போடும்பொழுது இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் போடுறதுக்கு இந்த செஞ்சுரி, இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் எந்த செஞ்சுரியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகத்தில் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த ஆத்தர்ஸினுடைய பர்த் ஆஃப் இயரை ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய நேமோட கம்பேர் பண்ணி
ஸோ அவங்களுடைய பர்த் ஆஃப் இயர் என்ன அப்படின்றத ஸோ ஞாபகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் யாருடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் லாஜிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டிலுடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய நேமையும் இந்த பர்த் ஆஃப் இயர் அதுக்கப்புறம் பிளேஸை வந்து எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இவருடைய பர்த் ஆஃப் இயர் 4th century பிசி, அதாவது 384 பிசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் பிறந்தது வந்து 4th century பிசியில் பிறந்திருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டில் 3 போடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 84 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவருடைய நேமில் உள்ள அந்த லாஸ்ட் லெட்டர் ஈயை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த இ அப்படின்றத கேபிட்டல் இ அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இந்த 8ல் ஃபஸ்ட் லெட்டர் இ, அதுக்கப்புறம் இந்த 4 அப்படின்றது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் இ எழுதுறதுக்கு வந்து 4 லைன்ஸ் மேக் பண்ணுவோம். 1 2 3 4. ஸோ ஒரு இ அப்படின்ற லெட்டர் எழுதுறதுக்கு 4 லைன்ஸ் மேக் பண்ணுறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த ஈங்கிற அந்த லெட்டரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஸோ அவர் வந்து 84 பிசியில் பிறந்திருக்காரு. 384 பிசியில் அரிஸ்டாட்டில் பிறந்திருக்காரு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மேசிடோனியா கிங்டத்தில் ஸ்டாகிரா, ஸோ இந்த பிளேஸில் தான் பிறந்திருக்காரு. இந்த ஸ்டாகிரா அப்படின்றத எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிஸ்டாட்டிலில் ஃபஸ்ட்டு 3 லெட்டரை எடுத்துக்குவோம், ஏஆர்ஐ. ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டாகிரா அப்படின்றதுல லாஸ்ட்டு 3 லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா அதாவது லாஸ்ட்லேருந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா அரின்ற மாதிரி வரும். ஸோ இவருடைய நேமில் ஃபஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர் அரின்னு வருது. அதே மாதிரி இங்கேருந்து லாஸ்ட்டில் எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா அரின்ற மாதிரி ஸோ இங்கேயும் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இவருடைய பர்த் ஆஃப் பிளேஸ் அப்படின்றது ஸ்டாகிரா அப்படின்ற மாதிரி ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மேசிடோனியா அப்படிங்கிறதும் கூட இந்த அரிஸ்டாட்டில் உள்ள டோட் அப்படின்றதோட ஸோ கம்பேர் பண்ணி இந்த கிங்டத்தையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதாவது அரிஸ்டாட்டிலில் உள்ள இந்த டாட் இங்கே டான். ஸோ இது வந்து மேசிடோனியா அப்படின்றதில் இந்த டான்ங்கிறதையும் அரிஸ்டாட்டில் உள்ள டாட் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா இவர் வந்து மேசிடோனியா கிங்டத்தில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஸோ ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜான் ட்ரைடனுடைய பர்த் ஆஃப் இயர், அதுக்கப்புறம் அவருடைய பர்த் ஆஃப் கண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்தில் நார்த்தாம்ப்டன் ஷயரில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த பர்த் ஆஃப் இயரை வந்துட்டு எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 17th centuryயில் பிறந்திருக்கிறதுனால இவருடைய ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் 17th century அப்படின்றனால 16 போடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 31 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஜான் ட்ரைடனில் உள்ள அந்த ட்ரைடனில் உள்ள அந்த ஒய் அப்படின்ற அந்த ஒரு லெட்டர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஸோ அந்த ஒய் அப்படின்றதுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸோ அந்த கொஸ்டின் வேர்டு WHY. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒய் அப்படின்றதில் 3 லெட்டர்ஸ் இருக்குது, WHY. ஸோ அப்போ இந்த ஒய் அப்படின்ற அந்த ஒரு லெட்டர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு ஒய்ங்கிறதுல வந்துட்டு அந்த கொஸ்டின் வேர்டில் 3 லெட்டர் இருக்கும், அப்போ 3 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே ட்ரைடனில் வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த ஒரு லெட்டர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு 1 அப்படின்றத ஸோ ஒய்ங்கிற ஒரே ஒரு லெட்டர் எடுத்துருக்கனால அந்த 1 வந்து ஸோ 31 அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஒய் அப்படின்றதில் WHOயில் 3 லெட்டர்ஸ் இருக்குது. எத்தனை லெட்டர் எடுத்துருக்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒய்ன்ற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எடுத்திருக்கோம். அப்போ 31 அப்படின்றத இந்த மாதிரி ஸோ ட்ரைடனோட கம்பேர் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்த் ஆஃப் பிளேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த்தாம்ப்டன் ஷயர், இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த நார்த்தாம்ப்டன் ஷயரை இவருடைய நேமோட எப்படி கம்பேர் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஸோ இங்கே இந்த ட்ரைடன் எடுத்துக்குவோம், ஜான் ட்ரைடன் எடுத்துக்குவோம். ஸோ இங்கே இந்த நார்த்தாம்ப்டனில் தாம்ப்டன் அப்படின்ற அதை மட்டும் எடுத்துக்குவோம், தாம்ப்டன் அப்படின்றத. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரைடன், தாம்ப்டன். ஸோ இது ரெண்டும் ஏறக்குறைய ஸோ அவருடைய நேமோட ஒரு ரைமிங்காக இருக்கிறதுனால ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ட்ரைடன், நார்த்தாம்ப்டன் சாமுவேல் டெய்லர் கோல்ரிட்ஜ் அப்படின்ற மாதிரி 18th centuryயில் இங்கிலாந்தில் டிவான்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. ஸோ இதை எப்படி அவரோட நேமோட கம்பேர் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவருடைய நேமில் அந்த கோல்ரிட்ஜ் அப்படின்றதில் எல்லையும் டிஐ மட்டும் இந்த 2 லெட்டரை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு 18th centuryயில் பிறந்ததுனால முதல்ல 17 போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த 7ஐயும் 2ஐயும் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எல் அப்படின்ற லெட்டரை அப்படியே கிளாக் வைஸில் டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் 7 கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு டி அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ நம்பர் 2ல் ஃபஸ்ட் லெட்டர் வந்து டிடபிள்யூவில் ஃபஸ்ட் லெட்டர் டி. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லையும் டிஐயும் ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா எல் அப்படின்றத டர்ன் பண்ணும்போது நம்பர் 7,
இந்த டிடபிள்யூவில் ஃபஸ்ட் லெட்டர் டி அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு 1772 இந்த சாமுவேல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இவர் இங்கிலாந்தில் டிவான்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த டிவான் அப்படின்ற பிளேஸை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பார்த்தோன்னா, இந்த கோல்ட்ரிட்ஜில் உள்ள எல்இ, சிஓக்கு அடுத்துள்ள எல்இயை மட்டும் எடுத்துக்கும். இங்கே டிவானில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் டி எடுத்துக்கும். ஸோ இது ரெண்டும் ஏறக்குறைய லி டி. ஸோ அப்படின்ற மாதிரி ரைமிங்காக இருக்க மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ கோல்ட்ரிட்ஜ் வந்து டிவானில், இங்கிலாந்தில் டிவானில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜான் கீட்ஸ் 1795 18th செஞ்சுரியில் லண்டனில் மோர்கேட்ன்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. ஸோ இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 1795 18th செஞ்சுரியில் பிறந்திருக்காரு. அப்போது ஃபஸ்ட்டில் 18th செஞ்சுரி அப்படின்றனால 17 போடணும். அதுக்கப்புறம் இந்த 95 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோன்னா, ஸோ இவருடைய ஃபுல் நேம்லேயும் இந்த ஜான் கீட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஜான் கீட்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை 9 அப்படின்றதுக்கு ஸோ இந்த டோட்டல் லெட்டர்ஸையும் வந்து ஜான் கீட்ஸில் உள்ள அந்த 9 லெட்டர்ஸையும் ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்பர் 9 அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 5 ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஜான் கீட்ஸில் உள்ள அந்த லாஸ்ட் லெட்டர் எஸ்ஸை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குவோம். ஸோ இந்த எஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 5 ஷேப்பில் இருக்குது. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 9, லாஸ்ட்டில் உள்ள அந்த எஸ்ஸுங்கிற லெட்டரை ஞாபகத்தில் வச்சுட்டு, ஸோ அவர் வந்து 1795 பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மோர்கேட் அப்படின்றத எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து கீட், இங்கே கேட். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஜான் கீட்ஸ் வந்து மோர்கேட்டில் பிறந்திருக்காரு அப்படின்றத இவருடைய இந்த பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த மோர்கேட் அப்படின்றத இவருடைய நேமில் உள்ள அந்த கீட்டுன்ற அந்த வேர்டோட கம்பேர் பண்ணி ஜான் கீட் மோர்கேட்டில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டிஎஸ் எலியட், ஸோ ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அது இந்த டிஎஸ் எலியட்டில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா இ. ஸோ அதுக்கப்புறம் இது இந்த டி அப்படின்றத 3s அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா இவருடைய பர்த் ஆஃப் இயரில் வந்து 38 வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு இவர் வந்து 1888 பிறந்திருக்காரு. அதாவது 19th செஞ்சுரியில் பிறந்திருக்காரு. அதனால் ஸோ 18 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 88 அப்படின்றது அந்த ஈன்ற லெட்டர் ஞாபகத்தில் வச்சுட்டு ஸோ 88 வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அல்லது இவருடைய பர்த் ஆஃப் இயரில் 38 வரும் அப்படின்ற மாதிரி, இந்த 1க்கு அடுத்து 38 வரும் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏல மிசோரின்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. ஸோ இந்த மிசோரி அப்படின்றத ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த எலியை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இந்த மிசோ, ஸோ தமிழில் எலுமிச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, எலுமிசோ. ஸோ இந்த எலுமிசோ அப்படின்றத ஸோ அதனுடைய டேஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா சோர் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ டிஎஸ் எலியட் வந்து மிசோரியில் பிறந்திருக்காரு, யூஎஸ்ஏல மிசோரியில் பிறந்திருக்காரு. ஐஏ ரிச்சர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஐவோ ஆம்ஸ்ட்ராங் ரிச்சர்ட்ஸ் 1893 இங்கிலாந்தில் செசேர்ன்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. இப்போ ஒரு 19th செஞ்சுரி அப்படின்றதுனால ஃபஸ்ட்டில் 18 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 93 அப்படின்ற இந்த 2 நம்பரை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் அந்த ஆம்ஸ்ட்ராங்கையும் ஃபஸ்ட்டில் இந்த ரிச்சரில் உள்ள ஆர்ஐ அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதில் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அதில் 9 லெட்டர்ஸ் அப்படின்றனால இந்த நம்பர் 9 அப்படின்றத இதோட கம்பேர் பண்ணி ஸோ 93 அந்த 9ன்ற நம்பரை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரிச்சர்ட்ஸில் ரீ, ஸோ அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு ஸோ நம்பர் 3 ரீ, ஸோ அந்த இது ரெண்டும் வந்து அந்த ரைமிங் வர்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த 3ன்ற நம்பரை அந்த ரீ அப்படின்ற அந்த 2 லெட்டரை ஞாபகத்தில் வச்சுட்டு ஸோ இந்த ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து 93 பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றல 9 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த ரீ அப்படின்றத 3ன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு இவர் வந்து 1893 பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் செசேர்ன்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. இதே எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே இந்த ரிச்சரில் உள்ள இந்த சிஹெச்ஏஆர் அப்படின்றத சேர்ன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோம். இங்கே செசேரில் இந்த ஃபஸ்ட்டு 4 லெட்டர் செஸ்ன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.
ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா செஸ் விளையாடுறது வந்து சேரில் உட்காந்து தான் விளையாடுவோம். அதாவது செஸ் ப்ளே பண்ணும்போது சேரில் உட்காந்துட்டு தான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ரிச்சர்ட் பிறந்த பிளேஸ் வந்து செஸ்ஸேர் அப்படின்ற மாதிரி ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இங்கிலாந்தில் உள்ள செஸ்ஸேர் அப்படின்ற பிளேஸில் 1893 ஐஏ ரிச்சர்ட்ஸ் பிறந்திருக்காரு அப்படின்றத இந்த மாதிரி 1906 யோர்க்ஷயரில் லண்டனில் பிறந்திருக்காரு. இது ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த வில்லியம் எம்சனில் கொடுத்துருக்கூடிய இந்த எம்சனில் உள்ள லெட்டர் எஸ்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ அதாவது ஒரு 20th century அப்படின்றனால ஃபஸ்ட்டில் 19 போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த 06 அப்படின்றத இந்த எஸ்ன்ற ஒரு லெட்டரை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோம் அப்படின்னா அவர் வந்து 20th centuryயில் 6th இயரில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த 6 ஞாபகத்தில் இருக்கும். அல்லது இந்த எஸ்ஓ அப்படின்றத எடுத்துகிட்டு ஸோ ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஓ அப்படின்றத 0ன்ற மாதிரியும் 6ல் ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி 1906 20th centuryயில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எஸ்ஸை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அவர் வந்து 1906 பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அல்லது இந்த எம்சனில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 6 லெட்டர் இருக்கும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுட்டு கூட இவர் வந்து 1906 பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிளேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் யோர்க்ஷயரில் பிறந்திருக்காரு. இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த எஸ்ஓஎன் எடுத்துக்கலாம். இந்த எஸ்ஓஎன் எடுத்துகிட்டு அதை எஸ்யூஎன் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்குவோம். அதாவது சன் சூரியன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த எஸ்யூஎன் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே இவருடைய பிளேஸில் யோர்க்ஷயரில் இங்கே எஸ்கேஹெச்ஐஆர்இ இந்த சயர் அப்படின்றத சைன் அந்த ஆறுக்கு பதிலாக என்னன்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா சன் சைன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த சன் சயர் அப்படின்றத சன் சைன்ற மாதிரி கம்பேர் பண்ணி இவர் வந்து யோர்க்ஷயரில் லண்டனில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹெர்மன் நார்த்ரோப் ரைன் 1912 கனடாவில் செட்ப்ரோக்ன்ற பிளேஸில் பிறந்திருக்காரு. இதை எப்படி இவரோட நேமோட கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 20th centuryயில் பிறந்ததுனால ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு 19 போடணும். அதுக்கப்புறம் இந்த 12 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நார்த்ரோப் அப்படின்றதில் லாஸ்ட் 3 லெட்டரை மட்டும் எடுத்துக்குவோம், ஆர்ஓபி. ஸோ ரோப்புன்ற மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ரோப்பினுடைய ஷேப் அது த்ரெட்டாக இருந்தாலும் சரி, வேறு கோகோனட் ரோப்பாக இருந்தாலும் சரி, ஸோ இதனுடைய ஷேப்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1 மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோப்பினுடைய ஷேப் வந்து நம்பர் 1ன்ற மாதிரி இருக்கும். அப்படி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த 1 அப்படின்ற ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரோப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்பின் பண்ணியிருப்பாங்க, 2 த்ரெட்டை ஒன்றா சேர்த்து. ஸோ இந்த மாதிரி ஸ்பின் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா, அந்த ரோப் அப்படின்றது 2 த்ரெட்டு சேர்ந்தது தான் ஒரு ரோப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு, ஸோ அந்த 2 அப்படின்ற நம்பரை ஒரு ரோப்பில் வந்து 2 த்ரெட் இருக்கும் சேர்ந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு, ஸோ ரோப் அதனுடைய ஷேப் வந்து 1. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 அப்படின்றத ரோப்பில் வந்து 2 த்ரெட் இருக்கும், 2 த்ரெட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த 1 2 அப்படின்றத 12 அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜெர்ப்ரூக்கில் கனடாவில் பிறந்திருக்காரு. ஸோ இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஹெர்மனில் ஃபஸ்ட்டு 3 லெட்டரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஜெர்ப்ரூக்கில் எஸ்ஸுக்கு அடுத்து உள்ள 3 லெட்டர் ஐஜிஆர். ஸோ இது ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஹெர்ன்ற மாதிரி வரும். ஸோ இதை ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஹெர்மன் நார்த்ரோப் ரை வந்து ஜெர்ப்ரூக்கில் கனடாவில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கனடா இவர் இந்த நார்த்ரோப் ரை மட்டும்தான் வந்து இந்த யூனிட்டில் வந்து கனடியன் ரைட்டர். அப்போ இந்த கனடா அப்படின்ற இந்த கண்ட்ரி எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரோப்பை எடுத்துக்கலாம். இங்கே ரோப்புன்னு இருக்கும், இவருடைய இந்த கண்ட்ரி நேமில் நாடான்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரோப்பையும் நாடாயும் கம்பேர் பண்ணி இவர் வந்து கனடாவில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லயனல் ட்ரில்லிங் 20th centuryயில் பிறந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டில் 19 போடணும். அதுக்கப்புறம் இந்த 05 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரில்லிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரில். ஸோ இந்த ட்ரில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு வால் இருக்குது அப்படின்னா ட்ரில் பண்ணும்போது அதனுடைய ஷேப் வந்து ஸோ இந்த மாதிரி தான் வரும், ஒரு ஓ ஷேப்பில் கிடைக்கும். ஸோ அந்த 0 மாதிரி இருக்கனால அந்த 0வை ட்ரில் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஷேப்பை வந்து 0ன்ற மாதிரியும். அதுக்கப்புறம் இந்த ட்ரில் அப்படின்றதில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5. 1905 அப்படின்ற இந்த மாதிரி இந்த ட்ரில்ன்ற வேர்டோட கம்பேர் பண்ணி ட்ரில் பண்ணால் அதனுடைய ஷேப் வந்து 0 மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரில்ன்றதில் வந்துட்டு 5 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவர் நியூயார்க்கில் நியூயார்க்கில் பிறந்திருக்காரு. ஸோ இதே எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய நேமில் உள்ள அந்த எண்ணுன்ற ஒரு லெட்டரை மட்டும் எடுத்துகிட்டு, ஸோ நியூயார்க்கில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து எண்ணு தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரில்லிங்கில் உள்ள எண்ணையும் நியூயார்க்கில் உள்ள எண்ணையும் கம்பேர் பண்ணி இவர் வந்து
நியூயார்க்கில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளென் ப்ரோக்ஸ் 2020 பிறந்திருக்காரு. 1906 கென்டக்கியில் யூஎஸ்ஏல பிறந்திருக்காரு. ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே இந்த கிளென் ப்ரோக்ஸில் 20th century அப்படின்றனால ஃபஸ்ட்டு 19 போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த 06 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ஸை எடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ஸில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 6 லெட்டர்ஸ் இருக்குது BROOKSல. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6 லெட்டர் இருக்குது. அப்போது 20th centuryயில் 6th இயரில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 6 லெட்டரை ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா 1906 அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்னு பார்த்தோம் அப்படின்னா கென்டக்கி யூஎஸ்ஏல பிறந்திருக்காரு. ஸோ இதே எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரோக் அப்படின்றத எடுத்துகிட்டு இங்கே கென்டக்கி அப்படின்றதில் அந்த டக்கை எடுத்துக்குவோம். ஸோ அதாவது டியூசிகே அப்படின்றத டியூசிகே அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ டக்கெலாம் வந்துட்டு பெரும்பாலும் வந்து ப்ரோக்கில் தான் சிம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு, ஸோ அவர் வந்து கென்டக்கி அப்படின்ற பிளேஸில் யூஎஸ்ஏல பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆலன் டேட் 19th century பிறந்திருக்காரு. வின்செஸ்டரில் யூஎஸ்ஏல 19th century பிறந்திருக்காரு. இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு 19th century அப்படின்றனால ஃபஸ்ட்டில் 18 போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த 2 நம்பருமே அடுத்து வரக்கூடிய 2 நம்பருமே 9 தான், 99 தான். ஸோ அதனால் இந்த ஆலனில் உள்ள லாஸ்ட் லெட்டர் என்ன மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ இது 2 நம்பருமே வந்துட்டு 9 தான், 19 ஸோ அந்த என்ன மட்டும் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா இவருடைய பர்த் ஆஃப் இயர் அப்படின்றது 99 அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். அல்லது இவருடைய ஆலன் டேட் அப்படின்ற இந்த நேமில் வந்து லெட்டர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 9 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை கூட கம்பேர் பண்ணி இவர் வந்து 99 பிறந்திருக்காரு. இவருடைய அந்த நேமில் 9 லெட்டர்ஸ் இருக்கிறனால அடுத்து வரக்கூடிய 2 நம்பருமே வந்துட்டு 9 தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட கம்பேர் பண்ணி 99 அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய பிளேஸ் ஆஃப் பர்த்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏல வின்செஸ்டரில் பிறந்திருக்காரு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலனில் உள்ள லாஸ்ட் 2 லெட்டர் EN எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வின்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம் IN. ஸோ EN IN. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இவர் வந்து ஆலன் டேட் வந்து வின்செஸ்டரில் பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி இவருடைய பர்த் ஆஃப் பிளேஸ். இந்த வீடியோவில் இந்த ஆத்தர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பர்த் ஆஃப் பிளேஸ், இயர், இது வந்து எப்படி அவங்களுடைய நேமோட கம்பேர் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக படிக்கும் பொழுது இப்போ தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து ஒரு ஆத்தரையும் படித்தோம் அப்படின்னா அது ஒரு 2-3 ஆத்தரை படிச்சுட்டு அடுத்து ஒரு 4வது 5வது ஆத்தரை படிக்கும் பொழுது அவங்களுடைய கண்ட்ரியோ அந்த பிளேஸோ இயரோ வந்துட்டு ஸோ மறந்துடும். முதல்ல படித்த அந்த ஆத்தர்ஸ்னுடைய பர்த் ஆஃப் இயர், பிளேஸ் இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூனிட் வைஸாக டோட்டலாக படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஓரளவு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா ஒர்க்ஸினுடைய பப்ளிஷ்ட் இயர் என்ன, அதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.